திண்டுக்கல்லில் 19 வயது மற்றும் 17 வயதுடைய சகோதரிகளை 4 இளைஞர்கள் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்திருக்கின்றனர். காதலனை கட்டி போட்டு காதலியை கொடுமைப்படுத்தி இருக்கின்றனர். இரு பெண்களுக்கு ஏற்பட்ட பாலியல் சித்திரவதையின் பின்னணி என்ன? திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி அருகே உள்ள ஒரு கிராமத்தைச் சேர்ந்த தம்பதிக்கு 19 மற்றும் 17 வயதில் இரு பெண் பிள்ளைகள் இருக்கின்றனர். 19 மற்றும் 17 வயது சகோதரிகளுக்கு அதே பகுதியைச் சேர்ந்த 2 இளைஞர்களுடன் பழக்கம் ஏற்பட்டு காதலாக மாறியுள்ளது. இரு காதல் ஜோடிகளும் ஒரு வளைகாப்பு நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் சாலையோரத்தில் நின்றிருக்கின்றனர். அந்த சமயத்தில் மோட்டார் சைக்கிளில் வந்த மீனாட்சி நாயக்கன்பட்டியைச் சேர்ந்த சரண்குமார், முத்தழகுப்பட்டியைச் சேர்ந்த வினோத்குமார், முருகப்போணத்தைச் சேர்ந்த சூரியபிரகாஷ் ஆகியோர் அவர்களிடம் பேச்சு கொடுத்திருக்கின்றனர். பின்னர் அவர்களை கத்தியை காட்டி மிரட்டி அவர்களிடமிருந்த செல்போன்களை பறித்திருக்கின்றனர். மேலும் இரு சகோதரிகளையும் அவர்களின் காதலர்களையும் பைக்கில் ஏற்றி திண்டுக்கல் மயிலாப்பூர் அருகே உள்ள தாமரைக்குளம் பகுதிக்கு கடத்தி சென்று விட்டனர். ஆட்கள் நடமாட்டம் இல்லாத அந்த பகுதியில் வைத்து சரண்குமார், வினோத்குமார், சூரியபிரகாஷ் ஆகியோர் சகோதரிகள் இருவரையும் மாறி மாறி பலாத்காரம் செய்திருக்கின்றனர். சுல்லான் என்கிற பிரசன்னகுமார் என்பவரும் அந்த இடத்திற்கு வர அவரும் இரு சகோதரிகளையும் பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார். இரவில் தொடங்கிய இந்த சம்பவம் காலை 6 மணி வரை நீடித்துள்ளது. இரு சகோதரர்களின் காதல்களையும் கட்டி போட்டு அவர்கள் கண்முன்னே இந்த சம்பவம் நடந்துள்ளது. சரண்குமார், வினோத்குமார், சூரியபிரகாஷ், பிரசன்னகுமார் என 4 இளைஞர்களும் சேர்ந்து இரு பெண்களை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்திருக்கின்றனர். பின்னர் காலையில் இரு பெண்களையும் அவர்களின் காதலர்களையும் விடுவித்திருக்கின்றனர். பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளான 17 வயது சிறுமி இதுகுறித்து தனது தாயிடம் தெரிவிக்க அவர் சானார்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். அதன் பின்னரே இந்த சம்பவம் வெளியே தெரிய ஆரம்பித்திருக்கிறது. சானார்பட்டி மகளிர் போலீசார் விசாரணை நடத்தி சரண்குமார், வினோத்குமார், சூரியபிரகாஷ் ஆகிய மூவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த குற்ற வழக்கில் தொடர்புடைய பிரபல ரவுடியான சுல்லான் என்கிற பிரசன்னகுமாரை தீவிரமாக தேடி வருகின்றனர். சகோதரிகளிடம் பாலியல் வன்முறையில் ஈடுபட்ட 4 பேர் மீதும் ஏற்கனவே பல குற்ற வழக்குகள் நிலுவையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது.